Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மேற்கு தொடர்ச்சி மலையில் பிறக்கும் நொய்யல் ஆறு கோவை திருப்பூர் நகர் வழியாக ஓடி கரூர் அருகே காவிரி ஆற்றில் கலக்கிறது. சாய ஆலை கழிவுகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளால் நொய்யல் முற்றிலும் மாசுபட்டுள்ளது. கழிவுகள் கலப்பதை தடுக்க தொடர் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இருப்பினும் நொய்யல் ஆற்றின் மாசு குறைந்ததாக தெரியவில்லை. இதனால் நொய்யல் ஆற்றை சுத்தப்படுத்த வலியுறுத்தி திருப்பூர் மங்கலத்தில் நொய்யல் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. இதில் நொய்யல் ஆற்றை தூய்மைப்படுத்த வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த நொய்யல் நதியானது பேரூர்லேருந்து கரூர் வரைக்கும் மொத்தத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம் இந்த 4 மாவட்டத்தை இணைக்கக்கூடிய இந்த நொய்யல் நதியானது மிகவும் சீர்கெட்டு கிடக்கிறது. ஏனென்றால் இந்த தொழிற்சாலை கழிவுகள், இறைச்சி கழிவுகள் போன்றவற்றால், இந்த கட்டுமான பொருளின் கழிவுகளால் நொய்யல் ஆடு மிகவும் கெட்டு கிடக்கிறது. அந்த நொய்யலை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் ஏற்படுத்தினோம் இன்று காலையில். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த நொய்யலாறானது நொய்யலை காப்பாற்றி மக்களுக்கு நல்ல தண்ணீரை கொடுக்க வேண்டும். இந்த கால்நடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த நொய்யலாத்தில் மேய்ஞ்சிட்டு அதுக்கு உண்டான நோய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரு, புற்றுநோய் இதெல்லாம் வந்து நிறைய வர மாதிரி வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு அவலநிலையே இருக்குது. ஆகையால் நமது மங்கலம் ஊராட்சி மக்களுக்காக மற்றும் இந்த நொய்யல் படுகையில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்காகவும் இந்த ஒரு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்தோம். ஒரு பெரிய விரிவான திட்டத்தை அரசு எடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய மாவட்டம் திருப்பூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, ஈரோடு மாவட்டமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கேன்சர் மாவட்டம் என்று உலக அளவில் சொல்லப்படுது. அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த ஆலைகள் வெளியிட்ட நச்சு கழிவுநீர், விஷக்கழிவுநீர் தான் காரணம். நாங்கள் சொல்லுவோம், ஈரோட்டிலிருந்து பஸ் கோயம்புத்தூருக்கு வந்ததுன்னா பஸ்ல சரிபாதி பேர் மருந்து சீட்டோட கோயம்புத்தூர் வர்றாங்க. ஈரோட்டிலிருந்து 18 ரயில் சென்னை போகுது. 18 ரயில்ல போகக்கூடிய 25 விழுக்காட்டு பேர் மருத்துவ அட்டையோட தான் போயிட்டு இருக்காங்க. இங்க வந்து வளர்ச்சி என்று ஒரு பக்கம் பேசினாலும் இன்னொரு பக்கம் முழுக்க சந்ததியை, எதிர்கால சந்ததியை முழுக்க நோயாளியாக்கி அழித்து கொண்டிருக்கிறது. புற்றுநோய் இன்னொன்னு தெரிஞ்சுங்க, குழந்தைகளுக்கும் சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னு நான் சொல்ல. ஈரோடு பேபி மருத்துவமனையில 2000 குழந்தைகளுக்கு 17 வயது கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு. ஒன்றிய அரசனுடைய கல்வித்துறையாக இருக்கக்கூடிய CBSE கல்வித்துறை கடந்த மே 15ஆம் தேதி அன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அத்தனை பள்ளிகளிலும் சுகர் போர்டு என்று அமைத்து சர்க்கரை நோயை பரிசோதனை செய்யுங்கள் குழந்தைகளுக்கு. காரணம் என்னது? இது போன்ற நச்சு கழிவுகள், சுத்திகரிக்கப்படாத சாக்கடை கழிவுகள், ஆலை கழிவுகள், சாயப்பட்டறை கழிவுகள், இதெல்லாம் பண்றதுனாலதான். எனவே தண்ணீர் கெடுவது என்பது வெறும் தண்ணீர் கெடுவதை பற்றிய விஷயம் அல்ல. எதிர்கால தலைமுறையை அழித்துக் கொண்டிருக்கிற குழந்தைக்கு சுகர் வந்தா அடுத்தது வர்றது மலட்டுத்தன்மை. ஈரோட்டில் தான் மலடு நீக்கும் மையம் அதிகம். 40 லட்சம் ரூபாய் தான் குழந்தை பெற்றுக்க முடியும். 10க்கு 3 பேர்த்துக்கு குழந்தை பேர் ஆண்களுக்கு பெண்களுக்கும் இல்லை. அதற்கு காரணம் இது போன்ற ஆலைகள். இதை பற்றி எல்லாம் பேசணும், பெரிய விவாதமாகணும். எனவே செத்த நதியாக அறியப்பட்ட நொய்யல் நதியை மீட்டும் உயிர்ப்பிக்க நதியாக மாற்றுகின்ற கடமை நமக்கு இருக்குது. இது முடியாதல்ல. லண்டன் தேம்ஸ் நதி இதே போல இருந்தது. இன்னைக்கு மாற்றி அந்த நதியில் படகு போக்குவரத்து மட்டுமல்ல, மக்கள் குளிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. இந்த நதியும் அப்படி மாற்றப்பட வேண்டும். வரலாற்று பண்பாட்டு சிறப்பு மிக்க கொடுமணல் நாகரிகத்தினுடைய அடையாளம் நொய்யல் நதி. இன்னைக்கு எதையோ அரசு பேசுது, நாங்க அதுக்கு கீழடி அப்படி இப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு மிக முக்கியமான இடம் நம்ம கொடுமணல் நாகரிகம். இங்க கொடுமணல்ல இன்னைக்கு அரசு 20 கோடி ரூபாயில காட்சி கூட அமைக்க அறிவிச்சிருக்காங்க. வெறும் காட்சி கூடமாக அமைத்து உயிரற்ற ஓட்டை காட்டுவது முக்கியம் அல்ல, உயிருள்ள மனிதர்களை அரசு பாதுகாக்க வேண்டும். அதற்கான செயல்பாட்டை எதிர்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்கொள்ளவில்லை என்றால் வருகின்ற தேர்தல் ஆளும் கட்சிக்கு, ஆண்ட கட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். மக்கள் அதை எதிர்கொள்வார்கள்.